நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். பம்பர சின்னம் கேட்டு வைகோ தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பர சின்னம் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பம்பர சின்னத்தை கேட்டு வைகோ தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முகேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? 1996 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை நடைபெற்ற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்ட பொழுது பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அதே போல 2006 ஆண்டு போட்டியிட்ட தேர்தலில் 6%க்கும் குறைவான வாக்குகள் பெற்றதாக கூறி அந்த கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் ரத்து செய்யப்பட்டது. அதே சமயம் பம்பரம் சின்னத்தையும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது போது 2014 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தை அணுகி அந்த தேர்தலில் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. அதே போல வரும் தேர்தலில் அதாவது அடுத்த மே மாதம் நடைபெறவுள்ள தேர்தலும் பம்பரம் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த டிசம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விண்ணப்பித்திருந்தார். அந்த மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என அவசர வழக்காக தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வுல தற்போது விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு குறித்து ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தரப்புல ஒரு புதிய விண்ணப்பத்தை அளிக்கும்படியும் அந்த விண்ணப்பத்தை 2 தொகுதிகளுக்கு அதிகமாக போட்டியிடும் கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சின்னமாக பம்பரம் சின்னத்தை ஒதுக்குவது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். முகேஷ், தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்னதாக இந்த பம்பரம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறது ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாங்க திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில பம்பரம் சின்னம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது மதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இல்லையா? சோ இது குறித்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கருத வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தை அணுகி அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமா என்ற கோரிக்கை பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பம்பரம் சின்னம் வாங்குவது என்பது 2 தொகுதிகளுக்கு மேற்பட்ட போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த பம்பரம் சின்னத்தை பயன்படுத்த முடியும் என்ற நிலையில தான் அந்த ஒதுக்கீடு என்பது வழங்கப்படும். ஒருவேளை 2 தொகுதிகளுக்கு குறைவாக போட்டியிடும் பட்சத்தில் அந்த பம்பரம் சின்னத்தை வாங்கினாலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம் அடுத்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன பதிலளிக்கிறது என்பதை பொறுத்துதான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோக்கான வாய்ப்பு என்னவாக இருக்கும் என்பது முடிவு செய்ய முடியும். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவித்து விடலாம் என்பதால் தனது மனுவை விரைந்து பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் பிரதானமாக வைக்கப்பட்டது. முதலில் 2 வார காலத்திற்கு நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளி வைத்த நிலையில் வைகோ தரப்பு மூத்த வழக்கறிஞர் அஜ்மன் கான் வாதத்தை ஏற்றுதான் 1 வாரத்தில் இந்த முடிவு எடுத்து தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சாதகமான முடிவெடுக்கும் என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்று நம்புவதாக வைகோ தரப்பு வழக்கறிஞர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, 2014 மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கியதை போல இந்த மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று வைகோ மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதில் தர வேண்டும் என்று சென்னை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.